சபரி. அவ ஒரு தாழ்ந்த குலத்து பெண். அவளுக்கு 11 வயசு இருக்கும் பொழுது கல்யாணம் நிச்சயம் படுத்துறாங்க. கல்யாணம் நிச்சயம் பண்றது அப்படின்னாக்கா பெரியவங்க யாரை நிச்சயம் படுத்துறாங்களோ அவங்களோட தான் அந்த கல்யாணம். அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவள். அவளுக்கு தனக்கு கல்யாணம், ஆனா வீட்டுக்குள்ள படுத்துக்கல, இந்த வாசல்ல குழந்தைங்களோட அவளும் படுத்துட்டு இருக்கா. 11 வயசு குழந்தை தானே. ராத்திரி 11 மணிக்கு கல்யாணம். அதுக்கு முன்னால ராத்திரி 9 மணிக்கு ஒரு ஆட்டை தர 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 தரன்னு இழுத்துட்டு போனதை பாக்குறா. ஐயோ, அந்த ஆட்டுக்குட்டியை ஏன் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னாக்கா, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு ஆட்டை பலி கொடுத்தாதான் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், என்னெல்லாம் உனக்கு கெடுதல் இருக்கோ எல்லாம் போயிடும் அப்படின்னு. அவ உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. வேண்டாம் வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு இந்த ஆடை விட்டுடுங்க, யோத கொல்லாதீங்க, என்னால கொல்லக்கூடாது அப்படின்னு அவங்கெல்லாம் கேட்கல. அவங்க குல வழக்கப்படி ஒரு ஆட்டை வெட்டினதுனால அவ விசும்பி விசும்பி அழறா. ராத்திரி 10 மணி அவ சொல்றா, எனக்கு ஒரு ஆட்டை கதற கதற வெட்டி அதை பலி கொடுத்து எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுறேன்.